Good morning students, I am MRK. Today 10th max class chapter 5 coordinate geometry exercise 5.2 11th sum. Okay, 4 points கொடுத்து parallelogram form பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதில் ஒரு vertices கேட்டிருக்கு. ஓகே, அப்போ நான் ஒரு diagram draw பண்ணுறேன். That is parallelogram. ஓகே, A, B, C, Dன்னு vertices நேம் கொடுக்குறேன். Aன்றது வந்து 2,2, Bன்றது வந்து -2, -3, C வந்து 1, -3, D வந்து x, y இதைத்தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு ஃபோர்த் வெர்டெக்ஸ். ஓகேயா, லெட் கிவன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். கொஸ்டின்ல இருந்து கேபிட்டல் A 2,2, கேபிட்டல் A என்னது 2,2, கேபிட்டல் B வந்து -2, -3, கேபிட்டல் C 1, -3, கேபிட்டல் D x, y அப்படின்னு அர்த்தம். பேரலகிராம் அப்படின்றது வந்து இந்த டயகனல் வந்து ஒரே மிட் பாயிண்டில் கட் பண்ணோம். டயகனல் அப்படின்றது ஒரே மிட் பாயிண்டில் கட் பண்ணோம், ஒரே இடத்துல கட் பண்ணோம். அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது ஏசி ஈக்குவல் டு, இந்த கான்செப்ட் வச்சு தான் செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இந்த டயகனல். சரிங்களா சொல்கிறது? மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோம்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும்னு சொல்லுவோம்ல. x1 + x2/2, x1 + x2/2, y1 + y2/2. அதே மாதிரி இங்கே எழுதுகிறேன், x1 + x2/2, y1 + y2/2. இப்போ ஃபிகர்லேயே நம்ம நேம்டு கொடுத்துருவோம். x1 y1 அப்படின்னு நேம்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தான் x2 y2 நேம் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே பிக்கு x1 y1 அப்படின்னு நேம் பண்ணுறேன். இதுக்கு வந்து x2 y2 நேம் பண்ணிவிட்டு அப்படியே வேணால் எழுதிக்குவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஏக்கு சிக்கு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இது x1, இது x2. அப்போ 2 + 1 அப்படின்னு வருது. 2 + 1/2. கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, 5 மார்க் சம்மு, ஈஸியான சம்மு. இது 2 y1, அங்கே y2 வந்து -3 இருக்குது. அப்போ 2 - 3 / 2. கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஈக்குவல் டு பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. ஈக்குவல் டு என்ன இருக்குதுன்னு பாரு. அது என்ன இருக்குது? மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி, இது ரெண்டும் -2 + x அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு உள்ளது -2 + x, அதாவது x2க்கு பதிலாக x/2. இங்கே நேம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ. இந்த இடத்துல டீன்ற டெக்ஸுக்கு நேம் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோ. அந்த இடத்துல x2 y2 எப்படி வந்துச்சு திரும்பி முழிக்காமல், ரைட்டா? சரி, ரைட். y1 -3 + y/2 அப்படின்னு கொடுத்துக்க. ரைட்டு. இப்போ இதை என்ன எழுதிடலாம்? 3/2ன்னு எழுதிடலாம். -1/2ன்னு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோ. அப்போ -2 + x/2, -3 + y/2. நான் எவ்வொரு இதையும் எக்ஸையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒய்யும் ஈக்குவல் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்போ 3/2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? -2 + x/2 அப்படின்னு அர்த்தம். இந்த 2 இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும், அல்லது இந்த 2 இங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். அதனால் இந்த ரெண்டு 2மே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 ஈக்குவல் டு என்ன இருக்குது? -2 + xன்னு இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3 + 2 ஈக்குவல் டு x. அப்போ x ஈக்குவல் டு 5 அப்படின்றது ஒரு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். ஒரு ஆன்சர். x ஈக்குவல் டு அடுத்து 5ன்ற ஒரு ஆன்சர். அடுத்து ஒய் கோஆர்டினேட் வந்து ஈக்குவல் பண்ணோம்னா -1/2 ஈக்குவல் டு -3 + y/2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 கேன்சல். அப்போ -1 ஈக்குவல் டு 3 + y, -3 + y. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், -3 அங்கிட்டு போச்சுன்னா +3 ஈக்குவல் டு y அப்படின்னு அர்த்தம். அப்போ y ஈக்குவல்டுன்னு நம்ம எடுத்தோம்னா என்ன வந்துடும்? +2 ஆன்சரில் வந்துடும். தேர்ஃபோர் ஃபோர்த் வெர்டெக்ஸ் D ஆஃப் அப்படின்னு அர்த்தம். x, yன்னு கொடுத்துருக்கு. அதைத்தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன். D ஆஃப் x 5, y வந்து என்னது 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹென்ஸ் ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ என்ன இந்த கான்செப்டில் என்னென்னா, இந்த பேரலோகிராமுக்கு டயகனல்ஸுடைய மிட் பாயிண்ட் ஈக்குவல், டயகனல்ஸுடைய மிட் பாயிண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். கட் பண்ணுற இடம் ஒரே இடத்துல தான் கட் பண்ணணும். அதுதான் இங்கே நான் கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.